ஹலோ வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஆடி 1 அம்மனுக்கு உகந்த நாள். சேலத்தில் ரொம்ப விசேஷமான நாள். எல்லாருக்கும் அம்மனோட அருள் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மனுஷங்க பிறங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சாக்கா வாழ்க்கையில் முன்னேற முடியும். எல்லாத்துக்குமே முயற்சிங்கிற வேணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. நல்ல நேரம் வரும், நல்ல நாள் வரும், நல்ல கிழமை வரும்னு சொல்லி காத்திருக்கக்கூடாது. நம்ம முயற்சி செஞ்சால் மட்டும்தான் பிரபஞ்சம் நமக்கு அதுக்கான வழியை கொடுக்கும். எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் வாழ்த்தணும். அப்போ தான் உலகம் நம்மளை வாழ்க்கும். வாழ்க்கை ஒரே இடத்துலங்க என்றைக்குமே நமக்கு சாதகமாக இருக்காது. நம்ம வாழ்க்கையை நல்ல வழியாக கொண்டு போகணுன்னா நம்ம அதுக்கான நல்ல வழியை தேர்ந்தெடுக்கணும். எப்பயுமே நல்லபடியாக நடந்துக்கணும். நல்ல ஒழுக்கம் வேணும், நல்ல செயல் வேணும், நல்ல சிந்தனை வேணும், தெய்வ பக்தி வேணும். அதுக்கு ஆண்டவங்க அருள் நமக்கு வேணும். அதுக்கு ஆண்டவங்க நம்ம வழிபடணும். எடுக்கிற முயற்சிகள் என்றைக்குமே வெற்றி அடையும். தோல்வி அடைஞ்சால் அதிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும். முதல் தோல்வி முற்றிலும் தோல்வி அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேணும். தோல்வியை கண்டு மனசு துவங்கிடக்கூடாது. அதே மாதிரி முதல் தோல்வி முற்றிலும் தோல்விங்கிற எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கவும் கூடாது. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு எங்கெங்கே முயற்சி வேணுமோ அதை நம்ம எடுக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும். அடுத்தவங்களை மதிக்கணும், பெரியவங்க பேச்சு கேட்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க. பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்கிற நல்லது மட்டும்தான் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் செய்கிற உதவிக்கும் நம்ம பிரதிபலனை எதிர்பார்க்க நமக்கு அதுக்கான பலன் கிடைக்காது. கடவுள் நம்ம செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்கும் நம்ம கூடவே இருப்பார். இந்த முயற்சி தொடரலாமல் வேணாமாங்கிறது நீங்கள் கொடுக்குற ஆதரவுலேயும் சப்ஸ்கிரைப்லேயும் ஷேர்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் தான் இருக்குது. வணக்கம். உங்கள் அன்பு கோவிந்தராஜ். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.